நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். 64 கட்டங்களுக்குள் ஆடப்படும் மௌன யுத்தமான உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. நடப்பு சாம்பியன் நார்வே கிராண்ட் மாஸ்டர் மேக்னஸ் கார்ல்சன் வெற்றியை நோக்கி அரிய இடத்தில் இருக்கிறார். மிகவும் நெருங்கி வந்து விட்டார். கடந்த முறை சாம்பியன்ஷிப் பட்டத்தோடு விளையாடி கொண்டிருந்து பட்டத்தை நழுவிவிட்ட இந்தியன் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் மீண்டும் பட்டத்தை வெல்லும் முனைப்பில் போராடி வருகிறார். இது தொடர்பாக விவாதிப்பதற்காக அரங்கத்திற்கு சென்னையைச் சேர்ந்த இளம் கிராண்ட் மாஸ்டர்கள் சேதுராமனும் அதிபனும் இங்கு வருகை தந்திருக்கின்றனர். அவர்களுடன் நாம் விரிவாக விவாதிக்கலாம். அதற்கு முன்பாக ஹவுஸ் ஆட் ஹெட்லைன்ஸ்களை பார்க்கலாம். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தடுமாறும் விஸ்வநாதன் ஆனந்த், வெற்றியின் விளிம்பில் நடப்பு சாம்பியன் மேக்னஸ் கார்ல்சன். ஐஎஸ்எல் கால்பந்து தொடரில் கேரளா பிளாஸ்டர்ஸ் அபார வெற்றி. ஆட்டத்தை டிரா செய்ய போராடி அத்லெட்டிகோ கொல்கத்தா தோல்வி. டேவிஸ் கோப்பை இறுதி ஆட்டத்தில் ராஜர் ஃபெடரர் தோல்வி. சமநிலையில் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து அணிகள். ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டனில் போராடி தோற்றார் ஸ்ரீகாந்த். அரையிறுதியில் சீனாவின் முன்னணி வீரரிடம் தோல்வி. அரங்கத்திற்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்தியாவுடைய முதல் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த். அவரை பார்த்து தான் இந்தியாவிலேயே செஸ் வளர்ந்துச்சு, இவ்வளோ தூரம் பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம். அவர் தான் எல்லாருக்குமே ரோல் மாடல் இந்தியாவை பொறுத்தவரைக்கும். எந்த அம்சம் ஆனந்தோடைய எந்த அம்சம், விளையாட்டா தனிப்பட்ட வாழ்க்கையா, எந்த அம்சம் உங்களுக்கு ரோல் மாடலாக இருக்குது சேதுராமன்? ஆஸ் அ பர்சன் வந்து அவர் ரொம்ப சிம்பிளான பர்சன், வெரி மாடஸ்ட் பர்சன். செஸ்ஸில் பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஏஜில் வந்து விளையாடுறது லைக் மோட்டிவேஷன் கெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இவ்வளோ தூரம் லைக் டெடிக்கேட்டடாக 5 times வேர்ல்டு சாம்பியன் வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. அதுக்கு இன்னும் டெடிக்கேஷன் வேணும், ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் கன்சிஸ்டண்ட்டாக. ஸோ நிறையா இதில் கேள்விப்பட்டேன் லைக் அவர் வந்து 14 hours per day ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்னு. ஸோ அது இந்த ஏஜில் வந்து ஸ்டெமினாவோட நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்னா லைக் அவர் எவ்வளோ டெடிக்கேஷன் இந்த கேம் மேலே வச்சுருக்காருன்னா எல்லோரும் கற்றுக்கணும் அவர்கிட்டேருந்து. அவருடைய தியாக உணர்வு, அர்ப்பணிப்பு, எந்த விளையாட்டில் எந்த துறையில் நாம் இருக்கிறோமோ அதில் மேலே வரணுங்கிறதுக்காண்டி உள்ள அர்ப்பணிப்பு தான் அவரை இந்த அளவுக்கு ஏற்றிருக்குது. அதுதான் உங்களுக்கு ரோல் மாடல் அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக. அதிபன் சொல்லுங்கள், உங்களுடைய பார்வையில் எது? சேதுராமன் சொன்ன மாதிரி அவர் வந்து ரொம்ப பணிவாக இருப்பார். ப்ளஸ் வந்து ஆனந்த் வேர்ல்டு சாம்பியன் பார்த்தீங்கன்னா ஜெனரலாக வேர்ல்டு சாம்பியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது, அப்படி இருக்கும். பட் ஆனந்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஆனந்தை பிடிக்கும். ஏன்னா அவர் அது மாதிரி ரொம்ப நல்ல பர்சன்னால. அதுக்கப்புறம் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட ஸ்பீடு, பிளிட்ஸ் கிங்னு அவருக்கு ஒரு பேர். அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவரால் மட்டும்தான் வேர்ல்ட்லேயே வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் பிளேயர்ஸ்ன்னு சொல்லலாம். அதுவும் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளஸ் அதான் சேதுராமன் சொன்ன மாதிரி இந்த நிறையா வந்து தொடர்ந்து 6 தடவை வந்து இந்த டைட்டில் ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் நானும் வந்து சில டைம் கேள்விப்பட்டிருக்கேன், வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அதுவே வந்து ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் தொடர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு தடவை அந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு ஒரு வாரத்தில் திரும்ப ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிட்டார் அடுத்த மேட்ச்சுக்கு. அந்த அளவுக்கு டெடிக்கேஷன் வந்து நான் இதான் முதல்ல கேள்விப்பட்டேன். அதனால் அதுவும் ஒரு மிகப்பெரிய அவரோட அந்த தொடர்ந்து விடாமுயற்சி ப்ளஸ் அந்த கேமில் இருக்க பற்று, இதெல்லாம் வந்து அவர் ஒரு உலகத்திலே ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு மனிதராக இருக்கு. தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணிவும் அவர் சேதுராமன் சொன்ன மாதிரி அந்த டெடிக்கேஷனும் உங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக பார்க்குறீங்க. ஆனந்த் வந்து இன்றைக்கி எல்லாராலையும் உலகம் முழுவதும் உள்ள செஸ் ரசிகர்களாலையும் செஸ் வீரர்களாலையும் ஒரு சச்சினுக்கு ஈக்குவலாக, கிரிக்கெட்டில் எப்படி இருக்காங்க அது மாதிரி சச்சினுக்கு ஈக்குவலாக பார்க்கப்படுறாரு. இப்போ நீங்கள் அவரை ஒட்டி தான் வந்துக்கிட்டு இருப்பீங்க. அவர் என்னென்ன கட்டத்தையெல்லாம் தாண்டி வந்தாரோ அந்த மாதிரி கட்டத்தையெல்லாம் நீங்கள் தாண்டி வந்திருப்பீங்க. அவருடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் கம்பேர் பண்ணும்பொழுது நீங்கள் இப்போது எந்த இடத்துல இருக்கீங்க, என்னென்னலாம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, இன்னும் என்னென்ன கோலெல்லாம் அச்சீவ் பண்ணுன்னு எதிர்பார்த்துருக்கிறீங்க, சொல்லுங்கள். அது முதல்ல அவர் அச்சீவ் பண்ணதுன்னா யங்கஸ்ட்டு நேஷ்னல் சாம்பியன் ஆனார். அதில் வந்து அவருக்கு அடுத்ததாக 2வது இடத்துல நானும் யங்கஸ்ட் சாம்பியனாக ஆனேன். ஸோ அதுக்கப்புறம் கிராண்ட் மாஸ்டர் பட்டமும் வந்து படித்து முடிச்சிட்டோன்னே நானும் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் முடித்ததுனால என்னால் வந்து இந்த துறையை வந்து ப்ரொஃபஷனாக எடுத்துக்க முடிஞ்சது. அவர்கிட்ட நேரில் பேசும்போதும் கேட்டேன். அப்போ அவரும் இதே தான் சொன்னார், இது மாதிரி
படிக்கிறதுக்கு இது 12th முடிக்கிறதுக்கு முன்னாடியே கிராண்ட் மாஸ்டர் ஆகிட்டேன். அதனால வந்து எனக்கு இது செஸ்ஸில் தான் இருக்க போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கும் அது சேர்ந்ததுனால வந்து இது ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. அது தவிர வேறு பார்த்தீங்கன்னா அவரோட வேர்ல்டு டைட்டில், வேர்ல்டு ஜூனியர் சாம்பியன் ஆனந்த் 20 வயசுக்கு உட்பட்ட போட்டி இது அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு. நான் வந்து 16 வயசில் நானும் வேர்ல்டு சாம்பியன் ஆனேன். ஸோ அது மாதிரி வந்து நிறையா ஒற்றுமை இருக்கிறதுனால ஸோ என்னாலையும் அவர் மாதிரி ஆக முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. நிச்சயமா. அடுத்து உங்களுடைய வளர்ச்சியில் என்ன எதிர்பார்த்து என்ன மைல்கல்லை நீங்கள் அடையணும்னு? அடுத்தது இப்போ ஆனந்த் வந்து வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டாரு. ஸோ அப்போ வந்து அதுக்கு ஒரு 3 ஸ்டெப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து வேர்ல்டு கப்புன்னு ஒன்று, கேண்டிடேட்ஸ்னு அதுக்கப்புறம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப். ஸோ இப்போ நான் வேர்ல்டு கப்பு போன வருஷம் விளாண்டேன். அதில் ஒரு 3 ரவுண்ட் வரைக்கும் போனேன். 7 ரவுண்ட் வரைக்கும் போனால் நான் வந்து அந்த கேண்டிடேட்ஸ் அது வந்து செமிஃபைனல்ஸ் மாதிரி. செமிஃபைனல்ஸில் ஃபர்ஸ்ட் வந்தால் இது வேர்ல்டு டைட்டிலுக்கு போகலாம். ஸோ அந்த வேர்ல்டு கப்பில் நல்லா ஆடணுன்றது தான் என்னோட அடுத்த டார்கெட். சேதுராமன், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அதிபன் வந்து ஏறக்குறைய கம்பேர் பண்ணிட்டாரு. உங்களுடைய எப்படி இருந்தது ஆனந்தோட நீங்கள் ஸ்டீம் லைன் கம்பேர் பண்ணும்போது? இப்போ வந்து நான் ரேட்டிங் வந்து 2622 வச்சுருக்கேன். இந்தியாவில் வந்து லைக் ரொம்ப கம்மி பிளேஸ்லாம் அந்த 2600 ரேட்டிங் மேலே இருக்காங்க. விரல் விட்டு எண்ணிங்கன்னா 9 பேர் 8 பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் ஆனந்த். ஸோ இப்போது அந்த லெவலில் புதுசாக ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் அதிபன் சொன்ன மாதிரி அவர் வந்து 2008 வேர்ல்டு 16 சாம்பியன் அதிபன் ஆனார். நான் வந்து 2009 ஆனேன் அண்டர் 16 சாம்பியன் டர்க்கியில். ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒலிம்பியாடில் நாங்கள் வந்து பிரான்ஸ் மெடல் வாங்கினோம். ஃபஸ்ட் டைம் இந்தியா ஹிஸ்ட்ரியிலே வந்து பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கு. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இன்னும் நல்ல லைக் இப்போ வந்து வேர்ல்ட் கப் அடுத்து குவாலிஃபிகேஷன் அவர் சொன்ன மாதிரி வேர்ல்ட் கப் குவாலிஃபிகேஷன் நடக்க போகுது. ஸோ அதில் குவாலிஃபை ஆகி வேர்ல்ட் கப் செலக்ட் ஆகி அந்த சைக்கிளில் போகணுன்னு லைக் என்னோடய ஆம்பிஷன் வேணும். 2 பேருமே வந்து ஏறக்குறைய இளம் ஆனந்த் அந்த மாதிரி தான் நீங்கள் அவரை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறீங்க. ஆனந்துக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய கேப் இருக்குது. அந்த கேப்பை நீங்கள் விரைவில் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நியூஸ் 7 சார்பாக நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நிச்சயமாக அந்த சாதனை உங்களோட எட்ட முடியுங்கிற நம்பிக்கையும் இருக்குது. நம்ம தொடர்ந்து உங்களை வாட்ச் பண்ணிட்டு வரோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்கும் பொழுது போன வருஷம் வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடக்கும் பொழுது ஆனந்த் சாம்பியனாக இருந்து பட்டத்தை தக்க வைக்கிறேன்னு போராடினார். கால்சன் வந்து ரொம்ப யங்கஸ்ட் பிளேயராக வந்து விளையாண்டு மடக்கிடலாம் அப்படிங்கிற முயற்சியோடு விளையாண்டார். அதெல்லாம் நம்ம ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி இருக்குது. கால்சன் டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம், ஆனந்த் திரும்ப எப்படியா என்ன செய்யணும், பட்டத்தை வாங்கணும். இந்த 2 ஆட்டத்துலையும் 2 பேருடைய விளையாட்டு எப்படி மாறி இருக்குது சேதுராமன் சொல்லுங்க, அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க 2 பேருடைய? சென்னையில் வந்து நான் ஃபீல் பண்ணதுன்னா ஆனந்துக்கு வந்து லைக் ஹோம் ப்ரெஷர் மாதிரி இருந்தது நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த 10 கேம்ஸில் வந்து ஆல்ரெடி அவர் லைக் 3 கேம் தோத்துட்டாரு. ஸோ ஆல்ரெடி மேட்ச் ஓவர் மாதிரி இருந்தது சென்னையில் ஆடும்போது. ஸோ சென்னையில் ப்ளஸ் ஆடும்போது அவர் லைக் ஃபஸ்ட் டைம் வந்து தோற்றதுனால இப்போது வந்து டிஃபெண்டிங் சைடில் இருக்கார். இப்போ வந்து மச் பெட்டர் லைக் சென்னையோட மச் பெட்டராக வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் போயிட்டுருக்கு. லைக் ஈக்குவலாக ஃபைட் போயிட்டுருக்கு. ஒரு கேம் வின் பண்ணார், பட் 2 கேம் லாஸ்ட் பண்ணாலும் லைக் ஒரு கேமில் வந்து பிளண்டரில் தான் லாஸ்ட் பண்ணார். ஸோ இன்னும் 2 கேம்ஸ் இருக்குது. லைக் இந்த மேட்ச் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு. லைக் எல்லா செஸ் ஃபேன்ஸுக்கும் இந்தியன் ஃபேன்ஸுக்கும் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. ஸோ இன்னும் நல்ல ஹோப் இருக்குது. லைக் வின் பண்ணுவார் எல்லாம் நம்பிட்டு இருக்கோம். லைக் 2 கேம் இருக்குனால லைக் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸில் வந்து கால்சன் வந்து ப்ரெஷரில் கிராக் ஆயிடுவான். லைக் லாஸ்ட் 2 கேம்ஸில் வந்து ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டம். ஸோ இன்னும் நிறையா ஹோப் இருக்குன்னு நினைக்கிறோம் நாங்கள். அதுவும் எப்படி பார்க்குறீங்க? 2 பேருடைய ஆட்டத்தில் ஏதாவது மாற்றம் தெரியுதா, வித்தியாசம்? இல்லை, மெயினாக செஸ் பார்த்தீங்கன்னா மைண்ட் கேமு. ஸோ முழுக்க வந்து மென்டல் டஃப்னஸ், அதில் தான் வந்து சைக்கலாஜிக்கல் இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தில் வந்து இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி கால்சன் வந்து ஒரு ஏகப்பட்ட டோர்னமெண்ட் ஜெயிச்சிட்டான். ப்ளஸ் ஆனந்த் வந்து அந்த தடவை ஜெயிச்சதில்லை, டோர்னமெண்ட் எதுவும் ஃபஸ்ட்டு வரல. பட் இந்த தடவை வந்து இது வேர்ல்டு சாம்பியன்ஷிப் டைட்டிலே விட்டாலும் வந்து இந்த டோர்னமெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபிடே கேண்டிடேட்ஸ்னு அந்த டோர்னமெண்ட் வந்து ஜெயிக்கிறது, ஏன்னா உலகத்திலே மிக சிறந்த பிளேயர்ஸ் தான் அதில் ஆட முடியும். அதில் வந்து கிளியராக ஆனந்த் ஃபஸ்ட்டு வந்தார். அதுக்கப்புறம் ஒரு டோர்னமெண்ட் நடந்தது பில்பாவோ மாஸ்டர்ஸ்னு, அதுலேயும் ஒரு ஃபஸ்ட்டு. ஸோ வந்து இந்த டைட்டில் விட்டாலும் அவர் வந்து இந்த 2 டோர்னமெண்ட் ஜெயிச்சதுனால அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் முன்னாடியை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த தடவை ஆட்டத்திலே அந்த மாற்றத்தை அந்த மாற்றத்தை பார்க்க முடியுது. ஏன்னா போன தடவை வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு இந்த டயத்தில். இந்த தடவை வந்து இன்னும் போயிட்டு இருக்கு. 10வது ரவுண்ட்லேயே முடிஞ்சிருச்சு. ப்ளஸ் வந்து அவனை அடிக்கவே முடியாதுன்னு ஒரு கிரியேட் ஆயிடுச்சு, அந்த கால்சனை ஒரு அடிக்க முடியாதுன்னு. பட் இந்த தடவை ஆல்ரெடி அடிச்சிட்டாரு, 3வது கேமே அடிச்சிட்டாரு. ஸோ அதனால இந்த தடவை வந்து நிறைய வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து அதான் சொன்ன மாதிரி சேதுராமன் சொன்ன மாதிரி கடைசியில் அவன் வந்து நிறைய தடவை அவனால் அந்த நர்வ்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல.
ரொம்ப ப்ரெஷர் எல்லா ரவுண்டும் இவ்வளோ நாள் வந்து முயற்சி எல்லாம் ஒரே ஒரு நாளில் வரும்போது அவனால் அது தாக்கு பிடிக்க முடியல. போன தடவை அது அந்த இது இல்லை, இந்த தடவை இருக்கிறதுனால அதனால ஆனந்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நம்புறேன். ஐரோப்பிய உலகம் செஸ் சாம்ராஜ்யத்தில் கொடிகட்டி பறந்தபோது கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த காலத்தில் இந்தியாவின் பக்கம் கவனத்தை குவிக்க வைத்தவர் நம்மூர் விஸ்வநாதன் ஆனந்த் தான். இன்றளவும் அவரது ஆட்டத்தை வியப்புடன் பார்க்கின்றது மேற்குலகம். வைஷி என செல்லமாக அழைக்கப்படும் விஸ்வநாதன் ஆனந்த் 1969ஆம் ஆண்டு மயிலாடுதுறையில் பிறந்தார். 1988ஆம் ஆண்டு கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்று இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் ஆனார். முதல் முறையாக 2000ஆம் ஆண்டு உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை ஆனந்த் வென்று செஸ் வல்லுநர்களை துணைக்கண்டத்தின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார். அதே ஆண்டு உலக பிலிட்ஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் தன்வசமாக்கினார் ஆனந்த். 2003ஆம் ஆண்டு ரேபிட் செஸ் சாம்பியன் பட்டத்தையும் அவர் கைப்பற்றினார். அதிவேகமாக ஆடப்படும் ரேபிட் செஸ் போட்டியில் ஆனந்த் தான் தற்போது வரை ராஜாவாக இருக்கிறார். செஸ் சாம்ராஜ்யத்தை தன் விரல் அசைவில் வைத்திருந்த ஆனந்த் 2000, 2007, 2008, 2010 மற்றும் 2012ஆம் ஆண்டுகளில் உலக சாம்பியன் பட்டம் வென்று 5 முறை சாம்பியனாக வரலாற்று சாதனை புரிந்தார். கடந்த ஆண்டு சென்னையில் நடைபெற்ற உலக செஸ் போட்டியில் நார்வேயின் மேக்னஸ் கால்சனிடம் தோற்ற ஆனந்த் உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை இழந்தார். 1985ஆம் ஆண்டு அர்ஜுனா விருதும் 1987ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதும் ஆனந்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது, பத்மபூஷன் மற்றும் பத்மபூஷன் விருதுகளையும் ஆனந்த் பெற்றுள்ளார். இந்த மேட்சை ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிட்டு வருவீங்க. ஏன்னா கிராண்ட் மாஸ்டர் ஆனந்த ரோல் மாடலாக வச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய பேச்சிலிருந்தே தெரியுது ஒரு வேர்ல்டு செஸ் சாம்பியனை வந்து அவன் இவன் பேசுகிற துணி. ஏன்னா அவர் சின்ன வயசு கால்சன். இந்த போட்டியில் யார் ஜெயிப்பாங்க நீங்கள் சொல்ல வேணாம். உங்களுடைய அதாவது இந்தியர் அப்படிங்கிறனாலையோ ஆனந்த் ரோல் மாடல் அப்படிங்கிறனாலையோ இல்லாமல் உண்மையிலே யாருக்கு திறமை இருக்குது, யார் வெற்றி பெறத்துக்கு சாம்பியன் பட்டத்தை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத எழுதி கொடுங்க தனித்தனியாக. இந்த நேயர்களே இளம் கிராண்ட் மாஸ்டர்கள், சென்னை சேர்ந்த இளம் கிராண்ட் மாஸ்டர்கள் பேர்களை எழுதி கொடுத்துருக்குறாங்க. நாம் அதை தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இதுவரைக்கும் 10 சுற்று எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. 10 சுற்றுகள் முடிந்துள்ள நிலையில் கால்சன், ஆனந்த் ஆகியோர் இந்த தொடரில் கடந்து வந்த பாதையை இப்போது பார்க்கலாம். முதல் சுற்றில் போட்டியாளரான முன்னாள் சாம்பியன் இந்தியன் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் வெள்ளைக்காய்களுடன் ஆடினார். இரு செஸ் ஜாம்பவான்களும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் விதமாக ஆடிய இந்த ஆட்டம் 48 நகர்த்தல்களில் டிராவில் முடிந்தது. இரண்டாவது சுற்றில் நடப்பு சாம்பியனான நார்வே கிராண்ட் மாஸ்டர் மேக்னஸ் கால்சன் வெள்ளைக்காய்களுடன் ஆடினார். கடந்த ஆண்டு போல இருவரும் மெதுவாக இந்த தொடரில் விளையாடுவார்கள் என எதிர்பார்த்த நிலையில் கால்சன் அதிரடியாக விளையாடி வெற்றி பெற்று முன்னிலை பெற்றார். இந்த ஆட்டம் 35 நகர்த்தல்களில் முடிவுக்கு வந்தது. மூன்றாவது சுற்றில் வெள்ளைக்காய்களுடன் ஆடிய ஆனந்த் இதற்கு பதிலடி கொடுத்து 34வது நகர்த்தல்களில் வெற்றி பெற்று ஆட்டத்தை சமப்படுத்தினார். இதனால் செஸ் ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பு அதிகரித்தது. ஆனால் இருவரும் கவனமாக ஆடியதால் 4வது சுற்று ஆட்டம் வெற்றி தோல்வி என்று முடிந்தது. 5வது சுற்றில் மீண்டும் வெள்ளைக்காய்களுடன் ஆடிய விஸ்வநாதன் ஆனந்த் வெற்றி பெறுவாரா என்ற நிலையில் அந்த ஆட்டமும் டிராவில் முடிந்தது. 39 நகர்த்தல்களில் இருவரும் டிரா செய்ய ஒப்புக்கொண்டனர். 6வது சுற்றில் வெள்ளைக்காய்களுடன் ஆடிய கால்சன் மீண்டும் அதிரடி காட்டினார். 38வது நகர்த்தல்களில் வெற்றி பெற்று ஆனந்துக்கு அதிர்ச்சி அளித்தார். இந்த ஆட்டத்தில் ஆனந்துக்கு வெற்றி கைகூடி வந்த நிலையில் அந்த வாய்ப்பை தவறவிட்டதாக செஸ் வல்லுநர்கள் கூறுகின்றனர். 3.5 புள்ளிகள் பெற்று முன்னிலையில் இருந்தார் கால்சன். ஒரு செட் ஆட்டம் முடிந்த நிலையில் 7வது சுற்று ஆட்டத்தில் கால்சன் வெள்ளைக்காய்களுடன் ஆடினார். எனவே அடுத்தடுத்து 2 ஆட்டங்களில் ஆனந்த் கருப்பு காய்களுடன் ஆட வேண்டியதாகிவிட்டது. இதனால் வெற்றிக்காக கடுமையாக போராடினார் ஆனந்த். ஆனால் சுமார் 6.5 மணி நேரம் நீடித்த இந்த ஆட்டமும் டிராவில் முடிந்தது. 8வது சுற்றில் 2 ஆட்ட இடைவேளைக்கு பின் ஆனந்த் வெள்ளைக்காய்களுடன் ஆடினார். 4 புள்ளிகளுடன் முன்னிலையில் ஆடிய கால்சன் மீதமுள்ள அனைத்து சுற்றிலும் டிரா செய்தாலே போதும் என்ற நிலையில் ஆடினார். இந்த ஆட்டமும் வெற்றி தோல்வி என்று முடிந்தது. 9வது சுற்றில் கால்சன் வெள்ளைக்காய்களுடன் ஆடினார். இந்த ஆட்டம் யாரும் எதிர்பாராத வகையில் 20 நகர்த்தல்களில் டிராவில் முடிந்தது. 10வது சுற்றில் கடும் நெருக்கடியுடன் களமிறங்கினார் ஆனந்த். வெள்ளைக்காய்களுடன் ஆடிய அவரால் வெற்றியை நெருங்க முடியவில்லை. 32வது நகர்த்தலில் அந்த ஆட்டமும் டிராவில் முடிந்தது. தற்போது கால்சன் 5.5 புள்ளிகளுடன் அபாரமான நிலையில் உள்ளார். மீதமுள்ள 2 சுற்றுகளிலும் அவர் டிரா செய்தாலே பட்டத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் 4.5 புள்ளிகளுடன் பின்தங்கியிருக்கும் விஸ்வநாதன் ஆனந்த் 2 வெற்றிகளை பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் முதலில் 6.5 புள்ளிகள் எடுப்பவருக்கு பட்டம் வழங்கப்படும். ரொம்ப சின்ன வயசு கால்சனுக்கு. ஏறக்குறைய உங்களுடைய வயசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 20-22 வயசுனா அவருக்கு 24 வயசு. ஆனந்துடைய வயசில் பாதி கம்மி. கால்சன்
சின்ன வயசுலேயே இவ்வளோ தூரம் வந்ததுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? அதிபன் சொல்லுங்கள். சின்ன வயசுலேயே அவன் வந்து சின்ன வயசுலேயே அந்த சைல்ட் ப்ராடஜின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த கேமில் வந்து ஒரு சின்ன வயசுலேயே வந்து யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் ஆனான். அதுக்கப்புறம் நிறைய பட்டங்கள் பெற்றான். பட் ஆனால் மற்றவங்களுக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்னா அவனுக்கு அந்த ஜெயிக்கணுன்ற வெறி வந்து ரொம்ப அதிகம். அந்த ஜென்ரேஷன்லேயே வந்து நிறைய பேர் இருந்தாங்க அவனுக்கு கூட. பட் அந்த ஜெயிக்கணுன்ற வெறி ரொம்பவே அதிகமாக இருந்ததுனால ப்ளஸ் அவன் வந்து அந்த பழைய காலத்து வேர்ல்டு சாம்பியன்ஸ் எல்லாரையும் வந்து ரொம்ப நல்லா படிச்சிருந்தான். அவங்கள பற்றி புக்ஸ் எல்லாம் நிறையா படித்து அதனால தான் வந்து இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பெரிய லெவலுக்கு வர முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். சேதுராமன், நீங்கள் சொல்லுங்கள். கால்சனுடைய ஆட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை கம்பேர் பண்ணும்போது, நார்வேயை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் செஸ் விளையாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது? ரெண்டையும் சொல்லுங்கள். கால்சன் வந்து சின்ன வயசுலேருந்து லைக் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட், எக்ஸலண்ட் மெமரி, லைக் நிறையா பொசிஷன்ஸ் அவரால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ரீசெண்ட் இன்டர்வியூவில் படித்தேன். அவர் இன்டர்வியூவில் லைக் 10,000 பொசிஷன்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும் அவரால். ஸோ எல்லா ஐடியாஸும் வந்து லைக் அவர் மெமரியிலே இருக்கும். லைக் ஸோ ப்ளஸ் வந்து கால்சன் வந்து இப்போது லைக் நிறையா டாப் எலைட் லெவல் பிளேயர்ஸ் வந்து ஒரு பொசிஷன் வரும்போது லைக் ட்ரா அக்ரி பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் கால்சன் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி லைக் நல்லா ஃபைட் பண்ணுவார். அந்த டிட்டர்மினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் எப்போ எல்லாரும் ட்ரா டிசைட் பண்ணுறாங்களோ அப்போ தான் அவர் கேமே ஆரம்பிக்கும். ஸோ கடைசி வரைக்கும் புஷ் பண்ணி லைக் வின் பண்ணுவார். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறையா யங் பிளேயர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் டிபெண்ட்டாக இருப்பாங்க. அவர் வந்து கரெக்டாக கம்ப்யூட்டரும் ப்ளஸ் அந்த லைக் புக்கில் நிறைய நாலேஜ் வந்து லைக் நேச்சுரல் ப்ளே, லைக் ப்ராக்டிக்கல் ப்ளே வந்து நிறையா டிபெண்ட் பண்ணுவார். ஸோ அதனால லைக் அவர் இந்த லெவலில் லைக் வேர்ல்டு நம்பர் 1 இருக்காரு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்தியாவில் எப்படி இருக்குது? இந்தியாவில் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக லைக் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடத்துனாங்க. ஸோ தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய லைக் போட்டிகள் நடத்துகிறாங்க. செஸ் இன் ஸ்கூல்ஸில் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் 7 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் செஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் செஸ்ஸுக்கு நிறைய தரல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போது தமிழ்நாடு அப்புறம் நீங்கள் சொல்லும்போது உலகத்திலே வந்து நிறைய ரேட்டட் பிளேயர்ஸ் இருக்கிறது இந்தியாவில். ரேட்டட் பிளேயர்ஸும் இந்தியாவில் தான் இருக்காங்க. அடுத்ததாக இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் தன்னை விட வயதில் பாதி குறைந்த இளம் வீரர் மேக்னஸ் கால்சனிடம் கடந்த ஆண்டு தோற்றபோது கால்சனை உலகமே வியந்து பார்த்தது. பல்வேறு சாதனைகளை கடந்து வந்த கால்சனை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். மேக்னஸ் கால்சன் நார்வேயின் டான்ஸ்பெர்க் நகரில் 1990ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி பிறந்தார். 2004ஆம் ஆண்டில் 13 வயதில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்று மிக குறைந்த வயதில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் என்ற 2வது வீரர் என்ற பெருமையை பெற்றார். 19வது வயதில் உலகின் நம்பர் 1 செஸ் வீரராகி மிகவும் இளம் வயதில் உச்சத்தை தொட்டார். கடந்த ஆண்டு சென்னையில் நடந்த சர்வதேச செஸ் போட்டியில் உலக பட்டத்துக்காக ஆனந்துடன் பலப்பரீட்சை நடத்தினார். 3 போட்டிகளில் வென்று 7 போட்டிகளை சமன் செய்து 10 சுற்றுகளிலே தொடரை முடிவுக்கு கொண்டு வந்து செஸ் ஜாம்பவான் ஆனந்தை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார். 5 முறை உலக சாம்பியன் பட்டம் வாங்கிய இந்தியாவின் ஆனந்தினை ஒரு ஆட்டத்திலும் வெற்றி பெற விடாமல் சிறப்பாக விளையாடிய முதல் வீரரும் இவரே. 2013ஆம் ஆண்டு போட்டியில் உலக சாம்பியன் பட்டத்தை வாங்கியதன் மூலம் இளம் வயதில் உலக சாம்பியன் பட்டம் வாங்கிய வீரர் எனும் சாதனையையும் அவர் படைத்தார். தற்போது கிளாசிக்கல், ரேபிட், பிளிட்ஸ் ஆகிய 3 வித செஸ் போட்டிகளிலும் நடப்பு சாம்பியனும் இவரே. செஸ் தவிர கால்சனுக்கு கால்பந்து விளையாட்டு மிகவும் பிடித்தமான விளையாட்டாகும். ஆறரை மணி நேரம் 7 மணி நேரம் உட்காந்து விளையாடுறாங்க. இப்போ இந்த தொடரில் கூட ஒரு மேட்ச் ஒரு ரவுண்டு 6.5 மணி நேரம் போச்சு. எப்படி சாத்தியம்? ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செஸ் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கும்போது 2 பேரும் அங்கேயே உட்காந்துருப்பாங்களா? என்ன நடக்கும்? அதை நேர்களுக்கு சொல்லுங்கள். அதிகம் சொல்லுங்கள். அது ஓகே, செஸ் வந்து இதான் நம்ம வந்து இந்த கேம் வந்து ரொம்ப விரும்பி விளாடுறதுனால ஸோ அந்த பொசிஷனில் வந்து மூழ்கிட்டா நிறைய ஐடியாஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கலாம். ப்ளஸ் நான் நிறைய தடவை பார்த்தோன்னே கால்சன் என்ன பண்ணுவாங்கன்னா மூவ் வச்சுட்டு எந்திரிச்சு போய் அந்த ஒரு தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ரூம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அவன் அங்கே போய் உட்காந்து அங்கேயே தான் அவன் கேமை வாட்ச் பண்ணி அனலைஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அது அவனுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். பட் ஆனந்த் மோஸ்ட்லி வந்து போர்ட்லேயே தான் உட்காந்து, ஏன்னா வந்து 6 மணி நேரம் விளாடுறதுனாலும் அது வந்து அடுத்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு ஆப்போனண்ட் என்ன பண்ணுறான்னு அதை கண்டுபிடிக்கிறது அதுவும் தொடர்ந்து அதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் அது ரிலாக்ஸேஷன்னா எங்களுக்கு விளாட்றதே ரிலாக்ஸேஷன் தான். சரி, நம்ம நீங்கள் வந்து இந்த மாதிரி விளையாடும் பொழுது ஏதாவது அதிகபட்சமாக எவ்வளோ நேரம் விளையாண்டுருக்கிறீங்க? உங்களுடைய மைண்ட் ப்ரெஷர் எப்படி இருக்கும் விளையாடும் போது? நானும் 6.5 ஹவர்ஸ் கேம்ஸ் 7 ஹவர்ஸ் கேம்ஸ் தான் விளையாடிருக்கேன். லைக் நிறையா ஃபாரின் டோர்னமெண்ட்ஸில் ப்ரெஷர் ஆல்வேஸ் ஜாஸ்தி இருக்கும். லைக் அதிகம் ஹவர்ஸ் போக போக லைக் ஸ்டாமினா லைக் நம்மளுக்கு அதிகமாக இருந்தால் தான் லைக் நல்லா கான்சன்ட்ரேஷனோட விளையாட முடியும். அந்த டைமில் வந்து லைக் அந்த இதனால நம்ம ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் லைக் ட்ரெயின் பண்ணோம். லைக் வீட்லேயே ட்ரெயின் பண்ணுற மாதிரி வரும். லைக் அப்பார்ட் ஃப்ரம் செஸ் தவிர ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஏதாவது லைக் யோகா ஒரு ஜாகிங் ஒரு ஜிம் ஏதாவது பண்ணால் லைக் ஸ்டெமினா நம்மளுக்கு நல்லா இருக்கும் கேம் அப்போது.
அதுதான் மெயின் நினைக்கிறேன் நான். அதனால நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தேவையில்லை செஸ்ஸுக்குன்னு. ஏன்னா மைண்ட் கேம், அதனால ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி முழுக்க அது தேவை. ஆனந்த் இந்த விவாதம் வருது, 45 வயசு விளையாட முடியுமாங்கும் போது எல்லாரும் சொல்கிறது என்ன, ஆனந்த் வந்து இத்தனை மணி நேரம் ஜிம்மில் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, ஃபிட்னஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. நேயர்களுக்கு வந்து ஒரு ஒரு சந்தேகம் இருக்கலாம், 2 பேரும் யாரை தேர்ந்தெடுத்தாங்கன்ட்டு. யாரை தேர்ந்தெடுத்தாங்க, யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆனால் இங்கே சேதுராமன், அதிபன் 2 பேர் வந்ததில் வந்து 2 பேரில் ஒருத்தர் வந்து கால்சன் தான் வெற்றி பெறுவார்னு சொல்லியிருக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து உள்ளூர் வீரர் ஆனந்த் வெற்றி பெறுவார்னு சொல்லியிருக்கிறாரு. யாருங்கிறது ரகசியமாகவே இருக்கட்டும், நம்ம வெற்றி பெறும்போது தெரிஞ்சுக்கலாம். இறுதியாக ஒரு கேள்வி, செஸ் போட்டியை பொறுத்த வரைக்கும் செகண்ட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் யாருக்காவது செகண்ட்ஸாக இருந்திருக்கிறீங்களா? இல்லை, இது வரைக்கும் நான் அதில் செகண்ட்ஸாக இல்லை, பட் லைக் நிறையா பிளேயர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். டீமில் இருந்திருக்கிறீங்க, சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு யாரும் செகண்ட்ஸ் இருக்காங்களா? செகண்ட்ஸ் லைக் ட்ரெயினர்ஸ்னு இருப்பாங்க. செகண்ட்ஸ் இஸ் டிஃபரண்ட். ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். பர்டிகுலராக ப்ரொஃபஷனலாக செகண்ட்ஸ் யாரையுமே நீங்கள் வந்து இன்னும் நியமிக்கல, விரைவில் நியமிக்கணும். விரைவில் வேர்ல்ட் கப்பில் நீங்கள் வந்து ஜெயிச்சு கேண்டிடேட் போய் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் இன்னும் உட்காரணும். அதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு தடவை நம்ம சந்திக்கணுங்கிறது எங்களுடைய ஆசையாக இருக்குது. அரங்கத்திற்கு வந்து விரிவாக தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. மீண்டும் விளையாட்டுச் செய்திகளை மாலை 6:30 மணிக்கு ஹவுசர் எக்ஸ்ட்ராவில் பார்க்கலாம். பொறுப்பும் பொதுநலனும் இணைந்த செய்திகளை அறிந்து கொள்ள நொடிப்பொழுதும் விலகாதிருங்கள். இது